டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது கிடைக்குதா, பணம் கிடைக்குதா, வைரம் தங்கம் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அப்படி தேடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 4 யானை தந்தங்கள் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு சட்டத்திட்டம் கொண்டு வந்து மோகன்லால் வச்சிருந்த அந்த 4 தந்தத்துக்கும் லைசன்ஸ் கொடுத்துட்டான். ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா 2025 நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது அது மோகன்லாலுக்கு பரிசு யார் கொடுத்தா? பாலியல் குற்றச்சாட்டுல கூட மோகன்லால் மேல ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஆபாச செய்கை ஒண்ணு பெரிய ஒரு விழால போய் உட்கார்ந்துருந்தார், 3 வரிசையில உட்கார்ந்துருந்தாரு. அன்னைக்கு 4 தான் கிடைச்சது இல்லையா தந்தம். இப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 10 தந்தம் இருக்கு என்கிட்ட. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 46 கிலோ எடை உள்ள யானை தந்தத்துல செய்யப்பட்ட சாமி சிலைகள். ஹலோ காந்தம் மீடியா நேயர்களே, நான் உங்கள் விஜய் யாமினி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட பாலாஜி பிரபு சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். மலையாளம் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்டர், நம்ம எல்லாருக்குமே தெரியும், மோகன்லால் அவர்கள். ஸோ அவர் வீட்டில் வந்துட்டு எலிஃபேண்டோட வந்து டஸ்க்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, இது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அவர் வீட்டில் இருக்குங்களா? சரி, பார்த்தீங்கன்னா 2011 ரைடு நடந்தது, ஐடி ரைடு நடந்தது, இன்கம் டேக்ஸ் ரைடு. அதாவது மோகன்லால் வீட்லேயும் நடந்தது, மம்முட்டி வீட்லேயும் நடந்தது. 2 பேருமே மலையாளத்தில் வந்து சூப்பர் ஸ்டார்ஸ். ஸோ 2 பேர் வீட்லேயும் ஒரே நேரத்தில் நடந்தது. அந்த 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா கேரளாவில் மட்டும் வீடு கிடையாது. கேரளாலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து திருச்சூரில் இருக்குது, எர்ணாகுளத்தில் இருக்குது, கொச்சினில் இருக்குது, திருவனந்தபுரத்தில் இருக்குது, அது இல்லாமல் பெங்களூரில் இருக்குது, சென்னையில் இருக்குது, பல இடங்களில் வந்து வீடு இருக்குது. அதனால் வந்து அந்த பல இடங்களில் இருக்கிற வீடுகளில் ஒரே நேரத்தில் ரைடு நடந்தது, சைமல்டேனியஸாக வந்து ரைடு நடந்தது. ஸோ 2 பேர் வீட்லேயும் வந்து நடந்த ரைடு என்ன அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ரைடு. அதாவது வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்த்துருக்காங்களா, வருமானம் அதாவது டேக்ஸ் கட்டாமல் மறைச்சிருக்காங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அந்த ரைடு போயிருக்காங்க. அந்த ரைடு பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரைடு பிரபலங்கள் வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கெடுபடியாக இருப்பாங்க. யாரும் உள்ளே வர முடியாது, செல்ஃபோன்ஸை வாங்கி வச்சுருவாங்க, யார்ட்டையும் பேச முடியாது. ஸோ இப்படி ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா அந்த வீடு ஃபுல்லாகவே சர்ச் பண்ணுவாங்க. பெரிய வீடாக இருந்தாலும் வீடு ஃபுல்லாகவே சர்ச் பண்ணுவாங்க. தேவாரா அப்படிங்கிற ஒரு பகுதியில் கேரளாவில் மோகன்லாலுடைய வீடு இருக்குது. அங்க வந்து இந்த ரைடு நடந்துட்டு இருக்கு. அந்த ரைட்ல வந்து டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது கிடைக்குதா, பணம் கிடைக்குதா, வைரம் தங்கம் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு தான் அவங்க பார்ப்பாங்க. மோட்டிவ் தான். ஸோ அப்படி தேடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 4 யானை தந்தங்கள் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ யானை தந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வீட்டில் வச்சுக்கூடாது. வைல்டு எலிமெண்ட், அதாவது வந்து காட்டு மிருகங்களை வேட்டையாடி அதனுடைய உறுப்புகள், தந்தங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யானையுடைய ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு தான். அது விலை உயர்ந்த ஒரு பொருள் அது யானை தந்தங்கிறது. ஸோ யானை தந்தம் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? இந்திய சட்டப்படி பார்த்தீங்கன்னா காட்டில் இருக்கிற இந்த புலி, சிங்கம், மான், யானை இதெல்லாம் வேட்டையாடக்கூடாது, கடுமையான இந்திய சட்டம் இருக்குது. அப்படின்னும் போது இதெல்லாம் உங்களுக்கு இந்த தந்தம் எப்படி கிடைச்சிது அப்படின்னு மோகன்லால்கிட்ட வந்து துறை விசாரணை பண்ணுறாங்க. மோகன்லால் சொல்கிறாரு, இது எனக்கு வந்து பரிசு பொருளாக வந்தது, எனக்கு வந்து வழியாக வந்து பரிசு பொருளாக வந்த பொருள் தான் இது, அதனால் அந்த பொருளை தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏன்னா வந்து சந்தேகம் வரும் எப்போவுமே, இந்த பொருளை ஒருவேளை அவர் வேட்டையாடி கொண்டு வந்திருக்காரோ அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். ஸோ அதனால் விசாரணையில் வந்து அவர் பரிசு பொருள் தான் வந்ததுங்கிறத தெளிவுபடுத்துறாரு. இருந்தாலும் எப்படின்னா வன விலங்கு துறைன்னு இருக்கு இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட இதை ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தந்தங்கள் மோகன்லால் வீட்டில் இருந்துச்சு, நாங்கள் கைப்பற்றியிருக்கோம், ஸோ அவர் நீங்கள் விசாரிங்கன்னும் போது அவங்க வந்து விசாரிக்கிறாங்க. வருமான வரித்துறை போயிட்டாங்க, அவங்க வந்து உள்ளே வந்து விசாரிக்கும் போது மோகன்லால் இதே தான் சொல்கிறார், பரிசா வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. பட் அந்த பதிலை வந்து அவங்க பெருசாக ஏற்றுக்கல. எப்படி இருந்தாலும் எப்படின்னா பரிசா வந்ததாக இருந்தால் கூட இந்த தந்தங்களை எல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சுக்கூடாது. சில மிருகங்களை வீட்டில் வளர்க்கக்கூடாது, சில பறவைகளை வீட்டில் வளர்க்கக்கூடாது. அந்த மாதிரி இந்த தந்தத்தை வந்து நீங்கள் வீட்டில் வச்சிருக்கக்கூடாது, இது சட்ட விரோதம், எப்படி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்டு வழக்கு போட்டாங்க. மோகன்லால் மேலே வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்டு வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2011 நடந்தது இந்த சம்பவம், இந்த ரைடு. அதில் வந்து 4 தந்தங்கள் சிக்கிச்சு. அதுக்கப்புறம் இந்த வழக்கு வந்து நீண்ட காலமாக நடந்துட்டு வருது. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க, 15 வருஷமா அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு, கேரளா நீதிமன்றத்தில். இதுக்கு நடுவில் என்ன அப்படின்னா மோகன்லாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் பெரிய சூப்பர் ஸ்டார், அவருக்கு அரசியல் செல்வாக்கு இருக்கு. ஸோ நிச்சயமா பெரிய அரசியல்வாதிகளோட தொடர்பு இருக்கும், மினிஸ்டர்ஸோட, ஏன் சீஃப் மினிஸ்டரோட நேர மோகன்லால் பார்க்கணும்னா பார்க்க முடியும். ஒரு செல்வாக்கான ஆளு தானே கேரளாவை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது ஏதோ அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தின்னு சொல்றாங்க, பயன்படுத்தி சில சட்ட திருத்தங்கள் பண்ணாங்க. கவர்மெண்ட்டே சில சட்ட திருத்தங்கள் பண்ணாங்க. அதுல என்ன அப்படின்னா
இந்த மாதிரி வந்து தந்தமோ ஏதோ இருந்தால் கூட அது வந்து நீங்கள் முறைப்படி கவர்மெண்ட்டை காமிச்சு பர்மிஷன் வாங்கி, அதுக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, பர்மிஷன் வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி லைசன்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். துப்பாக்கிக்கெல்லாம் லைசன்ஸ் வாங்கி வச்சுக்கலாம் சொல்லி தெரியும்ல உங்களுக்கு. அது என்ன காரணத்தினால நீங்கள் துப்பாக்கி கேட்குறீங்க, உங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கா, வந்து நீங்கள் இப்போ எவ்வளோ பெரிய பிரபலம், உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, இதெல்லாம் பார்த்து தான் துப்பாக்கி கொடுப்பாங்க. எல்லாரும் போய் எனக்கும் துப்பாக்கி லைசன்ஸ் வேணும்னா கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. அப்படிமா லைசன்ஸ் வாங்கி வச்சுக்கலான்ற மாதிரி ஒரு சட்டத்திட்டம் கொண்டு வந்து மோகன்லால் வச்சிருந்த அந்த 4 தந்தத்துக்கும் லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா 2025 நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது நீதிபதி வந்து கடுமையாக வந்து இதை வந்து ஆட்சேபனை பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, எப்படி வந்து லைசன்ஸ் கொடுக்க போச்சு, அதாவது வைல்டு அனிமல்ஸ், அதாவது காட்டு மிருகங்கள் இதெல்லாம் வேட்டையாடி அதை தந்தம்லாம் வீட்டில் வச்சிருக்காருன்னும் போது இதுக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டா அதை நியாயப்படுத்திட முடியுமா? அதாவது வந்து தப்பு தான், யார் செஞ்சாலும் தப்பு தான். சட்டப்படி தப்புன்னும் போது வெறும் மிருகங்களை வேட்டையாடுறது தப்பு, அதனுடைய பாகங்களை வச்சிருக்கிறது தப்புன்னும் போது எப்படி நீங்க இது வந்து வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி வந்து இந்த லைசன்ஸை வந்து ரத்து பண்ணிடுறாரு. லைசன்ஸை ரத்து பண்ணதுனால மறுபடியும் மோகன்லாலுக்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் அப்படின்னா மோகன்லாலை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, இதே மாதிரி வேற ஏதாவது வந்து நீங்க பொருள்கள் மறைச்சு வச்சிருந்தீங்கன்னா, யானை தந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து நீங்களாவே வெளியில வந்து கொடுத்துருங்க, கவர்மெண்ட் வந்து சரண்டர் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி சொன்னதுனால கடுமையா எச்சரிக்கை விட்டார். ஆனால் என்ன பண்ணிட்டார் மோகன்லால் வந்து சமீபத்தில், அதுதான் ரொம்ப பிரச்சனையா பெருசா பேசப்படுறாங்க. என்ன அப்படின்னா, அன்னைக்கு 4 தான் கிடைச்சது இல்லையா தந்தம், இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 10 தந்தம் இருக்கு என்கிட்ட. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 46 கிலோ எடை உள்ள யானை தந்தத்துல செய்யப்பட்ட சாமி சிலைகள், அதாவது வந்து ராமர் சிலை, முருகன் சிலை, கிருஷ்ணர் சிலை, அது இல்லாமல் திருப்பதி கோயிலுடைய அந்த இது இருக்கு இல்லையா ஸ்ட்ரக்சர், அந்த கோயில் அந்த கோபுரம், அதெல்லாம் சின்னதாக வந்து யானை தந்தத்தில் செஞ்சு வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 13 சிலைகள் வேற அவர்கிட்ட இருந்திருக்கு. இதெல்லாம் தான் இப்போ பெரிய பிரச்சனையா இருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டிக் சிலைன்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து பழங்காலத்து சிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம வச்சுக்கூடாது ஆக்சுவலி. அதெல்லாம் வந்து மோகன்லால்கிட்ட இருந்திருக்கு. ஸோ இது எல்லாமே சரண்டர் பண்ணியிருக்காரு, அவரே வெளியில் வந்து சரண்டர் பண்ணிட்டாரு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 4 தான் அப்படின்னும் போது இன்னைக்கு இத்தனை பொருள் வச்சிருந்திருக்காரு, 46 கிலோ எடை உள்ள தந்தத்தில் செய்யப்பட்ட சிலைகள்லாம் வச்சிருக்காரு அப்படின்னும் போது இது வந்து இதெல்லாம் எப்படி கிடைத்தது மோகன்லாலுக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேக பார்வை, கடுமையான சந்தேக பார்வை வந்து மோகன்லாலுக்கு வந்திருக்கு. சட்டத்தின் முன் பார்த்தீங்கன்னா மோகன்லால் வந்து இப்போ குற்றவாளியா நிற்கிறாரு. சர்ச்சை கிளம்பி இருக்கு இப்போ மோகன்லால் மேல. அவர் ஜென்ரலாவே மோகன்லாலுக்கும் சர்ச்சைக்கும் அப்படி ஒரு ஒத்துமை, நிறைய இந்த மீ டூ கான்ட்ரவர்சி கூட வந்துட்டு நிறைய நடந்திருக்கு அவருக்கு. அப்படிங்கும்போது இந்த கான்ட்ரவர்சியோட சேர்ந்து அவர் வந்துட்டு ஒரு வாழ்க்கை வாழ்றாரு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மோகன்லால்னாலே மோகன்லால் மேல பல சர்ச்சைகள் நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மீ டூ பிரச்சனை பெருசா வந்தப்ப மோகன்லால் மேல நிறைய பாலியல் குற்றச்சாட்டுகள்லாம் வந்தது. நடிகையெல்லாம் பல பேர் மோகன்லால் மேல வச்சாங்க. அம்மா ஆர்கனைசேஷன், அதாவது வந்து அங்க இருக்கிற நடிகர் சங்கம், மலையாள நடிகர் சங்கம் பேர் வந்து அம்மா சார்பா பாத்தீங்கன்னா மோகன்லால் வந்து எப்படி சொல்றது குற்றவாளியா வந்து சொல்லப்பட்டது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் இது வந்து எப்படி சித்தரிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள், அதுல எல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி மோகன்லால் அதுல எல்லாம் இருந்து வெளில வந்தார். அதெல்லாம் வழக்கா மாறல. அன்னைக்கு ஆனா குற்றச்சாட்டு வந்தது, மீட்டு குற்றச்சாட்டுன்ற போது இந்திய அளவுல பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல இருந்து குற்றச்சாட்டுகள் வந்தது. பிரபலமான கவிஞர் வைரமுத்து மேல வந்தது, பல பேர் மேல வந்தது இல்லையா. அந்த காலகட்டத்தில் மோகன்லால் மேலேயும் வந்தது. அப்போ மோகன்லால் வந்து அதை செய்யலை அப்படிலாம் கிடையாது, மோகன்லால் வந்து ஒரு பிரபலமா இருக்கிறதுனால சித்தரிக்கப்பட்டு வேணும்ட்டே வந்து அவர் மேல குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்க அப்படிலாம் சொல்லி அதெல்லாம் நீர்த்து போச்சு. அந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் நீர்த்து போச்சு. ஆனா அந்த சர்ச்சைக்குள்ள மாட்டினார் மோகன்லால். எப்படி சொல்றது, இந்த மீட்டு சர்ச்சையில பாலியல் குற்றச்சாட்டுல கூட மோகன்லால் மேல ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஆபாச செய்கை ஒண்ணு, ஒரு ஓப்பனா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு விழால போய் உட்கார்ந்துருந்தார், முன் வரிசையில உட்கார்ந்துருந்தாரு. மோகன்லாலும் மம்முட்டியும் பக்கத்துல உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ ஒரு ஆபாச செய்கை செஞ்சாரு. அதெல்லாம் ரொம்ப ஆபாசமான ஒரு செய்கை. அதெல்லாம் வந்து எப்படி அது பொதுவெளியில எப்படி செஞ்சான்னு தெரியல. இவ்வளவு பெரிய நடிகர், இவ்வளவு பிரபலமான ஆளு, வயதுல மூத்தவர், கேரளால ரொம்ப ஃபேமஸ் ஆனவர், பக்கத்துல மம்முட்டி இருக்காரு, அவருமே வந்து கேரளால ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்டார். 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா கேரளால முக்கியமான நடிகர்களா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பொதுவெளியில வந்து இப்படி வந்து இது ஒரு செய்கை, இது ஆபாச செய்கை தான், அதுல வந்து மாட்டுக்கிறதே சொல்ல முடியாது. அவர் செஞ்சது யூடியூப்ல இருக்கு, அந்த செய்கையெல்லாம் வீடியோலாம் நிறைய இருக்கு. முழுக்க அது வந்து ஆபாச செய்கை. எப்படி செஞ்சாருன்னு தெரியல, செஞ்சாரு. அது வந்து இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க பப்ளிக்கா இருந்தா கூட எதுவுமே நீங்க வந்து செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கு. தப்பா எதுவும் செஞ்சிட்டீங்கன்னு சிக்கிக்குவீங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லா பக்கமும் உங்களுக்கு வந்து கேமராஸ் வந்துருச்சு. அது இல்லாம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லார் கையிலும் கேமரா இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா? எல்லார் கையிலையும் கேமரா இருக்கு, எல்லார் கையிலையும் செல்போன் இருக்கு. அப்படின்னும் போது மொபைல் ஃபோன் இருக்குன்னும் போது அதை தவிர்க்க முடியல. அதனால வந்து அதுவுமே யாரோ படம் பிடித்து அதுவுமே சோசியல் மீடியால அப்லோட் ஆகி அதுவுமே பெரிய சர்ச்சையாச்சு. அதுவுமே வந்து மோகன்லால் வந்து பதிலே சொல்லாம இருந்தார்.
பொதுவாக மோகன்லாலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவர் மேலே ஏதாவது குற்றச்சாட்டு வருதுன்னா அந்த குற்றச்சாட்டுக்கு பெருசாக பதில் சொல்றது இல்லை மோகன்லால். மௌனமாக கடந்து போவார். அது அவருடைய ஸ்டைலு, அவருடைய ஸ்ட்ராட்டஜி, அது ஒரு டாக்டிக்ஸ் எப்படி வேணா சொல்லலாம். ஆனால் இந்த யானை தந்தம் சர்ச்சையிலையும் எதுவும் சொல்லலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மீ2 சர்ச்சை வந்தது இல்லையா, அதுலேயும் எதுவும் சொல்லலை. இந்த ஆபாச செய்கையிலையும் எதுவும் சொல்லலை. ஆனால் சர்ச்சைக்கு பேர் போனவர் மோகன்லால்ங்கிற மாதிரி தொடர்ந்து அவர் மேலே சர்ச்சைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. அவர் வீட்டில் வச்சிருக்கிறது இல்லீகல் தாங்கும் போது அவருக்கு அந்த பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து வழங்கப்படுமா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2025 அக்டோபர் மாதம் இந்த நீதிபதி அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணணும்னு சொல்லியிருக்காருல்ல, அப்போ எப்படின்னா அவர் உத்தரவிட்டிருக்கார். இந்த யானை தந்தங்கள் அவர் கொடுத்த இந்த 46 கிலோ எடை உள்ள யானை தந்தங்கள்ல செய்யப்பட்ட சிலைகள் எல்லாத்தையும் டிஎன்ஏ பரிசோதனைக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க நீதிமன்றம். டிஎன்ஏ பரிசோதனைக்கு எதுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா, டிஎன்ஏ பரிசோதனை பண்ணி அந்த தந்தத்தை பண்ணும்போது இந்த யானை எந்த காலத்தில் வாழ்ந்த யானை, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தது அப்படிங்கிறதெல்லாம் அந்த டிஎன்ஏ பரிசோதனை மூலமா இப்போ கண்டுபிடிச்சிட முடியும். முந்தியெல்லாம் அந்த ஸ்பெசிலிட்டிலாம் இல்லை. இப்போலாம் சயின்டிஃபிக்காக நிறைய டெவலப் ஆயிடுச்சு. ஸோ அந்த டிஎன்ஏ பரிசோதனை பண்ணி பார்த்தா ஒருவேளை இந்த யானை 80 வருடங்களுக்கு முன்னாடி, 100 வருடங்களுக்கு முன்னாடி, 150 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு யானைகள், அதனுடைய தந்தங்கள் அப்படின்னா அந்த காலத்துல எல்லாம் வேட்டையை ஆடினாங்க, வேட்டைக்கு போயிட்டு இருந்தாங்க. நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மான் வேட்டைக்கு போவாங்க, அது மாதிரி பார்த்தீங்கன்னா மயில் வேட்டைக்கு போவாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருந்தது. சும்மாவே பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரண ஆள் கூட ஒரு நாட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் ஒரு முயல் அடிக்கிறது, ஒரு காடை அடிக்கிறது, ஒரு கௌதாரி அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. வேட்டைன்னு போய் வீட்டில் சமையலுக்கே கொண்டு வருவாங்க காட்டுக்குள்ளே போய். அந்த காலகட்டம் வேற காலகட்டம். அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் சட்டங்கள்லாம் இன்னைக்கு இந்திய சட்டங்கள் வைல்டு அனிமல்ஸை வேட்டையாடுறது, பறவைகளை வேட்டையாடுறது, மயிலெல்லாம் டச்சே பண்ண முடியாது, மானெல்லாம் டச்சே பண்ண முடியாது. மானை டச் பண்ணி மானை வேட்டையாடி இந்த சல்மான் கான் சிக்கினார் பார்த்தீங்களா, எப்படி சின்ன பின்னம் ஆயிட்டார். எவ்வளோ வருடங்கள் இழுத்தடிச்சு வழக்கில் மாட்டி, அவர் பாலிவுட் ஸ்டார், பிரபலமான ஸ்டார், ஆனால் உண்மை பண்ண முடியல. ஏன்னா பெரிய விஷயமா பார்க்கப்படுது. யார் செஞ்சாலும் தப்பு தானே. சட்டங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான், சாமானியனுக்கும் ஒன்று தான், பெரிய பிரபலமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் சரி, அது ஒன்று தான். அப்படி இருக்கும்போது அது மாதிரி சல்மான் கான்லாம் கூட ஆல்ரெடி சிக்கியிருக்காரு. அப்படி இந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல அந்த முடிவுகள் ஒருவேளை 150 வருஷம், 100 வருஷம், 80 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னா இது நேரடியாக மோகன்லால் இந்த இதில் சம்மந்தப்படலைங்கிறத தெளிவுபடுத்த முடியும் அந்த ரிசல்ட் மூலமா. ஒருவேளை அது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் இது அந்த யானை வேட்டையாடப்பட்டது அப்படின்னா அது கொஞ்சம் சிக்கல். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அப்போ அந்த அப்போ இந்த சட்டமெல்லாம் நடைமுறைக்கு வந்துருச்சு. அப்போ அந்த நேரத்தில் இது யார் வேட்டையாடினா, யானை யார் வேட்டையாடினா, அது மோகன்லாலுக்கு பரிசு யார் கொடுத்தா வரும்ல கேள்வி. அந்த பரிசு அந்த கொடுத்த நபரையும் விசாரிப்பாங்க. இப்பயே விசாரணை நடந்துட்டு இருக்கு, கொடுத்த நபர்ட்டையும் விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்தடுத்து விசாரணை பண்ணும்போது அந்த கொடுத்த நபருக்கு எங்கிருந்து வந்தது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அடுத்தடுத்து வரும். டிஎன்ஏ டெஸ்ட் சாதகமா பல வருடங்களுக்கு முன்னாடி உள்ள யானை தான் அப்படின்னு வந்தா மோகன்லாலுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. ஒருவேளை அது ரொம்ப 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த யானைன்னு வந்தா, அது ரீசெண்டா உள்ள யானைன்னு வந்தா சிக்கல் வரும் மோகன்லாலுக்கு. அவர் பரிசாவே வாங்கியிருந்தா கூட சிக்கல் வரும், அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு தெரியாது, வச்சிருக்க கூடாது யானை தந்தம்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற பதில ஏத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவர் ஒரு பெரிய நடிகரா இருக்காரு, படித்தவர். அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரபலமான நடிகரா இருக்காரு, பல விஷயங்களை தெரிந்தவரா இருப்பாரு, வயதுலயும் மூத்தவரா இருக்காரு. மோகன்லால் இப்ப பாத்தீங்கன்னா 65-70 வயசு இருக்கும் கிட்டத்தட்ட. அப்படி இருக்கும்போது வயதில் மூத்த ஒருத்தரா இருக்காரு. அவருக்கு இது தெரியாம இருக்குமா அப்படின்னா அப்ப தெரிஞ்சே வச்சிருந்தாரா? அப்ப இது என்ன அப்படிங்கிறது விசாரணையில தான் இருக்கு. அந்த பதில அவங்க ஏத்துக்க மறுக்கிறாங்க. அதனாலதான் நீதிமன்றம் இவ்வளவு நாள் விசாரணை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ மோகன்லால் இப்ப சமீபத்துல தங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே சரண்டர் பண்ணி இனிமே என்கிட்ட இதெல்லாம் எதுவுமே இல்லைன்றதை சொல்லிட்டாரு. ஓப்பன் டிக்ளரேஷன், ஓப்பனா வெளிப்படையாவே கொடுத்துட்டதுனால எப்படி சொல்றது, ஒரு பிரபல நடிகர், ஒரு மதிப்புக்குரிய மனிதராக இருக்கிறாரு. இது வேற பெருசா மோகன்லால் மேல எந்த தப்பான ஒரு கிரிமினல் குற்றச்சாட்டுகள்லாம் எதுவுமே இல்லை. இந்த மீ2 கிட்டலாம் அதெல்லாம் இருந்தது, ஆனா கிரிமினல் குற்றச்சாட்டுன்னு எதுவும் இல்லைன்னும் போது ஒரு பொது மன்னிப்புன்னு சொல்லுவாங்க. தெரியாம பண்ணிட்டாருன்னு நீதிமன்றம் பொது மன்னிப்பு கொடுத்து, கவர்மெண்ட் பொது மன்னிப்பு கொடுத்து அவருக்கு தண்டனை இல்லாம பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சினிமா சார்ந்த பல்வேறு விஷயங்களை பத்தி பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.